அன்பான மாணவர்கள் அனைவருக்கும் இனிமையான இந்நேர வணக்கம். இன்று நாங்கள் பார்க்க இருக்கின்ற பாடப்பகுதி தரம் 10ற்குரியது. நீதி பாடல்கள் பாடத்திலிருந்து இடம்பெற்றிருக்கின்ற இறுதி பாடல் இனியவை 40. இந்த இனியவை 40 எழுந்த காலப்பகுதியை பார்ப்போமாக இருந்தால் இது சங்கமறிவிய காலப்பகுதியில் எழுச்சி பெற்றது. இதை பாடியவர் பூதஞ்சேந்தனார் என்று சொல்லப்படுகின்ற புலவர். இனிய பல கருத்துக்களை 40 பாடல்களிலே கூறியிருப்பதால் இந்த நூலுக்கு இவ்வாறான பெயர் ஏற்பட்டதாக கூறப்படுகின்றது. இந்த பாடலை சற்று சந்தி பிரித்து பார்க்கலாம். கற்றார் முன் கல்வி உரைத்தல் மிக இனிதே, மிக்காரை சேர்தல் மிகமான முன்னினிதே. கற்றார் முன் கல்வி உரைத்தல் மிக இனிதே, மிக்காரை சேர்தல் மிகமான முன் இனிதே. எள் துணையாயினும் இரவாது தானீதல் எத்துணையும் ஆற்றல் இனிதே. கற்றார் முன் கல்வி உரைத்தல் மிக இனிதே, மிக்காரை சேர்தல் மிகமான முன்னினிதே. எள் துணையாயினும் இரவாது தானீதல் எத்துணையும் ஆற்றல் இனிதே. கற்றார் முன் கல்வி உரைத்தல், கற்றவர்களுக்கு முன்னால் நாம் கற்றுக்கொண்ட கல்வியின் பயனை எடுத்துரைப்பது மிகவும் இனிது. கற்றார் முன் கல்வி உரைத்தல் மிக இனிதே. மிக்காரை சேர்தல், மிக்கார் என்பது அறிவுடையவர்களை குறிக்கும். மிக்காரை சேர்தல் மிகமான முன்னினிதே. அறிவுடையவர்களை எப்போதும் சேர்ந்திருப்பது ஏன்? அப்படி சேர்ந்திருந்தால்தான் அவர்களுடைய அறிவு அனுபவங்கள் எங்களுக்கும் வரும். அதான் அங்கே புலவர் கூறுகின்றார், மிக்காரை சேர்தல் மிகமான முன்னினிதே. அறிவுடையவர்களை அல்லது கற்றவர்களை எப்பொழுதுமே சேர்ந்திருப்பது முன்பு கூறியவற்றிலும் மிகவும் இனிமையானது. என்ன முன்பு கூறியவற்றிலும் இனிமையானது? கற்றார் முன் கல்வி உரைத்தல் மிக இனிதே என்று சொன்னானல்ல, அந்த விஷயம்தான். அதைவிட எது இனிமையாம்? மிக்காரை சேர்தல் மிகமான முன்னினிதே. அறிவுடையவர்களை சேர்ந்திருப்பது மிகவும் இனிமையானது. எப்படி? முன்பு கூறியவற்றிலே மிகவும் இனிமையானது என்று கூறப்படுகின்றது. எள் துணையாயினும், எள் துணை, எள்ளளவு, சிறிதளவு. எள் துணையாயினும் சிறிதளவாயினும் அல்லது எள்ளளவாயினும் இரவாது தானீதல். என்ன இரவாது? மற்றவரிடம் போய் நாங்கள் என்ன பல காட்டி யாசிக்கக்கூடாது, பிச்சை எடுக்கக்கூடாது, கேட்கக்கூடாது. இரத்தல், கேட்டல், இல்லை என்று மற்றவரிடம் கை நீட்டி கேட்கிறது, இரத்தல். அப்படியான குணம் பண்புகள் எங்களுக்கு வரக்கூடாது. மிகவும் ஒரு கேவலமான ஒரு பண்பு அது. அதான் இங்கே கூறுகின்றார் புலவர், எள் துணையாயினும் இரவாது தானீதல். இதிலண்டா கொடுத்தல். எள்ளளவாயினும் அல்லது சிறிதளவாயினும் மற்றவர்களிடம் நாம் யாசிக்காது, கேட்காது. தானீதல், நாம் பிறருக்கு கொடுத்தல். எள்ளளவும் என்ன சொல்ல வாரேன்டா, சிறிதளவு கூட மற்றவர்களிடத்தில் நாங்கள் கேட்கக்கூடாது. ஆனால் என்ன செய்யணும்? மற்றவர்களுக்கு கொடுக்க வேணும். இரவாது தானீதல், அதாவது எள்ளளவாயினும் பிறரிடம் நாங்கள் யாசிக்காது கொடுத்தல், ஈதல், பிறருக்கு கொடுத்தல். எத்துணையும், எத்துணையும் என்றால் எந்த நிலையிலும் எங்களுக்கு வறுமை வந்து எவ்வளோ துன்பம் வந்து கஷ்டம் வந்தாலும் எந்த நிலையிலும் அந்த கொடுக்கிற பண்பை விடக்கூடாது. எத்துணையும் ஆற்றல், ஆற்றல் என்றால் செய்தல். எத்துணையும் ஆற்றல் இனிதே என்று கூறுகின்றார். எந்த நிலையிலும் செய்து வாழ்வதுதான் இனிமையானது என்று கூறுகின்றார். கற்றார் முன் கல்வி உரைத்தல் மிக இனிதே. கற்றவர்களுக்கு முன்னால் நாம் கற்றுக்கொண்ட கல்வியின் பயனை எடுத்துரைப்பது மிகவும் இனிமையானது. மிக்காரை சேர்தல் மிகமான முன்னினிதே. இங்கு அறிவுடையவர்களை சேர்ந்திருப்பது முன்பு கூறியவற்றிலே மிகவும் இனிமையானது. எள் துணையாயினும் எள்ளளவாயினும் இரவாது தானீதல், மற்றவர்களிடம் யாசிக்காது அல்லது கேட்காது. தானீதல், பிறருக்கு கொடுத்தல். எத்துணையும் ஆற்றலினிதே, எந்த நிலையிலும் செய்து வாழ்வது இனிமையானது. இதுதான் இனியவை 40 பூதஞ்சேந்தனார் இனிய விடயங்கள் 3 எங்களுக்காக குறிப்பிட்டிருக்கின்றார். மாணவர்களை இது சம்பந்தமான தமிழ் சம்பந்தமான ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால்
உடைய விளக்கங்களை கேட்கலாம். நன்றி மாணவர்களே. மீண்டும் மற்றொரு பாடத்திலே பகுதியிலே உங்களை சந்திக்கிறேன். நன்றி.